இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் ஆஃப் ஹரியானா vs பஜன்லால் அப்படின்ற ஒரு கேஸ். இது வந்து 21/11/1990 வெளிவந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ். இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் ஹைகோர்ட்டில் ஒரு குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் எல்லா இடத்துலையுமே நம்ம கைகாட்டுற. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய கைட்லைனில் ஏதாவது ஒரு 7 கைட்லைன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. இந்த 7 கைட்லைனில் ஏதாவது ஒரு கைட்லைன் வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து குவாஷா மாறிரும். ஒரு எஃப்ஐஆரோ, சார்ஜ் ஷீட்டோ குவாஷ் பண்ணுறதுக்கு இதுதான் கைட்லைன்ஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் குறிப்பா கை காட்டுறது எஃப்ஐஆர் தான். ஒரு எஃப்ஐஆரை எப்போ குவாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒரு டெரிவேஷன்ஸை, அதுக்கு ஒரு லேண்ட்மார்க் சைட்டேஷன்ஸை சொன்னது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அண்ட் அதர்ஸ் vs பஜன்லால். இதோடைய சைட்டேஷன் வந்து 1992 AR 604 இதோடைய சைட்டேஷன். நம்ம வந்து இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, இந்த கேஸோட பேக்ரவுண்டு 21/11/1987 பஜன்லாலுக்கு எதிராக வந்து பஜன்லால் வந்து ஃபார்மர் மினிஸ்டர் அண்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானாவாக இருக்கார். அதற்கு பிறகு யூனியன் மினிஸ்டராக மாறுறாரு. அவர் மேலே ஒரு கரப்ஷன் சார்ஜ் போடுறாங்க. இந்த கரப்ஷன் சார்ஜில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. இந்த எஃப்ஐஆர் வந்து நார்மலாக எஸ்ஹெச்ஓ வந்து விசாரித்து, அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழேயும் 161 அண்ட் 165 ஐபிசி கீழேயும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, பஜன்லால் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. ஆர்டிகல் 226 கீழே ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு. அப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணுது, அந்த எஃப்ஐஆரை குவாஷும் பண்ணிடுது. என்ன பண்ணிடுது, இதில் வந்து காக்னிசல் ஆஃபென்ஸ் வந்து மேட் அவுட் ஆகலை. இன்னொன்று, இதில் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷனில் லேப்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் குவாஷும் பண்ணிடுது. அப்போ ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணதுமே ஹரியானாவுடைய ஹரியானா என்ன பண்ணுது, ஹரியானாவுடைய ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போய் ஹைகோர்ட்டில் இவர் வந்து பஜன்லால் வந்து குவாஷ் வாங்கினது சரியில்லை, அதனால இதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பார்க்குது அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆரை ஹைகோர்ட் வந்து அப்படி நினச்ச மாத்திரத்தில், இல்லை ரொம்ப ஒரு க்ரீவியஸ் அஃபென்ஸ், இப்போ இந்த கரப்ஷன் சார்ஜ் இருக்குல்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டு, அதே போல் என்டிபிஎஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த கேஸில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் தான் இன்வால்வ் ஆனது. அப்போ இந்த மாதிரி சார்ஜஸில் வெறும் இன்வெஸ்டிகேஷனுடைய லேப்சஸ்ஸு இந்த காரணங்களை வச்சு குவாஷ் பண்ணிட முடியுமா? அப்போ ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் போகிறாங்க. அப்போ அந்த டீட்டெயில் டிஸ்கஷனில் இவங்க சில பாயிண்ட்ஸஸ் வந்து மேட் அவுட் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, குறிப்பாக ஆர்டிகல் 226 தான் அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸு. நீங்கள் ஒரு ஒரு ஹைகோர்ட்டில் குவாஷ் பெட்டிஷன் போடுறோம்னா 482 சிஆர்பிசி கீழே தான் நம்ம வந்து 482 சிஆர்பிசி கீழே போடுவோம். இப்போ 528 பிஎன்எஸ்எஸ்ஸாக இருக்குது. இது கீழே தான் நம்ம குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம். ஆனால் 226 வந்து வைடர் ஸ்கோப்னால நார்த்லலாம் இன்னுமே என்ன பண்ணுறாங்க, 226ல் வந்து ஃபைல் பண்ணுறாங்க குவாஷ் பெட்டிஷனை. அதனால் இதில் ஆர்டிகல் 26 கீழே தான் வந்து குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. இதில் சிஆர்பிசி வந்து 154 சிஆர்பிசி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபார் காக்னிசல் ஆஃபென்ஸு. செக்ஷன் 155ம் இதில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிளாக. நான் காக்னிசல் ஆஃபென்சஸ் வந்து ஒன்லி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வழியாக தான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. செக்ஷன் 156 ஒரு காக்னிசல் ஆஃபென்ஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான பவர் என்னென்ன பவர் இருக்குன்றதை 156 சிஆர்பிசி டிஸ்கஷன் பண்ணும். 157 சிஆர்பிசி வந்து ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷனை, நீங்கள் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இருக்கா, கிரவுண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கிரவுண்ட்ஸு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். செக்ஷன் 159 பொறுத்த வரைக்கும், 159 சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும், மேஜிஸ்ட்ரேட்டுடைய பவர் டு டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ஹோல்ட் என்கொயரி இஃப் போலீஸ் டிசைட் நாட் டு இன்வெஸ்டிகேட். அது வந்து 159 உள்ள வந்து மேஜிஸ்ட்ரேட்டுடைய டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன் பவரை பற்றி பேசுகிறது. செக்ஷன் 482 வந்து இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் டு குவாஷ் ப்ரொசீடிங்ஸு. இது வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க மெயின். இதில் வந்து 482 தான் மெயினாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதில் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து சொல்லி ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லி, இது வந்து போலீஸ்க்கு என்ன டொமைன் இருக்குது, போலீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எந்தெந்த கேஸஸில் வந்து விசாரிக்க முடியும், விசாரிக்க முடியாது, மேஜிஸ்ட்ரேட் வந்து என்னென்ன லெவலில் விசாரிக்க முடியும்,
அப்போ இவங்களுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு இருந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா, அதில் வர அக்யூஸ்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, கம்ப்ளைனண்ட்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ரெசிடென்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்கே வருவாங்க அப்படின்னா, கடைசியில் ஒரு 7 கேட்டகரிக்கு வந்துருவாங்க. இந்த 7 கேட்டகரி தான் ஒரு எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணுறோம். ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்கை குவாஷ் பண்ணோம்னா, இந்த 7 கேட்டகரியில் ஒரு கேட்டகரி இருந்தால் கூட நீங்கள் அதை குவாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு கடைசியில் வராங்க. அப்போ ஒரு குவாஷ் நம்ம ஃபைல் பண்ண போகிறோம் எஃப்ஐஆரை அப்படின்னா, இந்த 7ல் ஒரு கைட்லைன் இருக்கான்னு பார்க்கணும். சீனியர்ஸ் லாயர்ஸ்லாம் வந்து கோர்ட்டில் நிற்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட் அசைல் வித் தி 7th கைட்லைன் ஆஃப் த பஜன் லால் அப்படின்னு சொல்லுவாங்க ஜட்ஜிட்ட. அவங்க அந்த ப்ராக்டிஸ்னஸ்லேயே அது வந்துடும். அப்போ ஒரு எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னா, அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுல நீங்கள் பஜன்லால் கைட்லைன்ஸ் இந்த 7 கைட்லைன்ஸும் உங்கள் மைண்டில் ஒரு கிரிமினல் சைடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா, பிகினிங்லேருந்து இந்த 7ம் நமக்கு ரொம்ப தரோவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கைட்லைன்லேருந்து 7th கைட்லைன் வரைக்கும் என்னென்ன சொல்லுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தரோவாக இருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு கைட்லைன் என்ன? வேர் த அலிகேஷன்ஸ் மேட் இன் தி ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் ரிப்போர்ட் ஆர் த கம்ப்ளைண்ட் even if they are taken at their face value and accepted in their entirely, do not prima facie constitute any offence or make out a case against the accused. ஒரு அலிகேஷன்ஸ் எஃப்ஐஆர்லேயோ இல்லை கம்ப்ளைண்ட்லேயோ இருக்க அலிகேஷன்ஸை ஈவன் இஃப் தே ஆர் டேக்கன் அட் தர் ஃபேஸ் வேல்யூ, அந்த அலிகேஷன்ஸ் என்னவோ சொல்கிறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன வேணால் சொல்லட்டும், அந்த கம்ப்ளைண்ட்டு அப்படியே 100% ட்ரூன்னு நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்த பின்னாடி அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே கடைசி வரைக்கும் அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் இட் செல்ஃப் ஒரு ப்ரைமா ஃபேஸியை கான்ஸ்டியூட் பண்ணல அப்படின்னா, அதுக்கு இது ஒரு மெயின் கேட்டகரி குவாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ரொம்ப கிளியர். ஒரு எஃப்ஐஆர் ஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டே என்ன செய்யுது, அந்த கம்ப்ளைண்ட் 100% உண்மைன்னு எடுத்துட்டா கூட அதில் எந்த விதமான ப்ரைமா ஃபேஸியும் மேட் அவுட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை குவாஷ் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கைட்லைன். செகண்ட், வேர் த அலிகேஷன்ஸ் இன் த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் இஃப் எனி அக்கம்பைனிங் தி எஃப்ஐஆர் do not disclose a cognizable offence justifying an investigation by police officer under 156 class 1 of the code except under an order of an magistrate within the purview of section 155 class 2 of the code. என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன், வேறு த அலிகேஷன் எஃப்ஐஆரில் இருக்க அலிகேஷன்ஸோ இல்லை அது சார்ந்த இருக்க அலிகேஷன்ஸோ அதில் காக்னிசபிள் அஃபென்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணலை. காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு 2 class 1 class GN ஆஃப் பிஎன்எஸ்எஸில் 2 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஜி பிஎன்எஸ்எஸில் வாட் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு இருக்குது. அதில் என்ன இருக்குது? காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னென்னா, இன் அக்கார்டன்ஸ் வித் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஃபஸ்ட்டு ஷெடியூலில் சிஆர்பிசியுடைய பிஎன்எஸ்எஸ் உடைய ஃபஸ்ட்டு ஷெடியூலில் எதெல்லாம் அஃபென்ஸ் காக்னிசபிள்னு சொல்லியிருக்கோ அந்த அஃபென்சஸ்க்கு போலீஸ் எந்த வாரண்ட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்போ இங்கே ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணுது, எஃப்ஐஆரில் இருக்க ஒரு எஃப்ஐஆரில் காக்னிசபிள் அஃபென்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ண, டூ நாட் டிஸ்க்ளோஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் அஃபென்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து 156 கிளாஸ் 1 படிக்க சொல்கிறாங்க. 156 கிளாஸ் 1 என்ன? எனி ஆஃபீஸர் ஆஃப் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் மே வித்தவுட் an order of magistrate they investigate any cognizable offence which a court having jurisdiction over the local area within the limits of such station would have power to inquire into or try under provision of the chapter 15 provided that concern of nature and gravity of the offence of the superintendent of police may require the deputy superintendent of police to investigate the case. 150 கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்க? காக்னிசபிள் அஃபென்ஸை வந்து விசாரிக்கிறதுக்கு போலீஸ்க்கு என்கொயரி பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இருக்குன்றது தான் 156 கிளாஸ் 1 சொல்கிற. 155 கிளாஸ் 1 பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது? இன்ஃபர்மேஷன் அஸ் டு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ஆஃப் சச் கேசஸ். ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லுது. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் 2 சப் கிளாஸ் இருக்கும்.
நீங்கள் அதை படிச்சீங்கன்னா, when information is given to an officer in charge of a police station of the commission within the limits of such station of a non-cognizable offence, he shall enter or cause to be entered the substance of the information in a book to be kept by such officer in such form as the state government may by rules prescribe in this behalf, and refer the informant to the magistrate, forward the daily diary report of the all cases fortnightly to the magistrate. Second class, no police officer shall investigate a non-cognizable offence without the order of a magistrate having power to try such case to commit the case for trial. அப்போ கிளியராக செக்ஷன் இட் செல்வ் என்ன சொல்லிடுது, 155 சிஆர்பிசியுடைய சப்செக்ஷன் 2, நோ போலீஸ் ஆஃபீஸர் ஷால் இன்வெஸ்டிகேட் அ காக்னிசபிள் அஃபென்ஸ் கேஸ் வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் அ மேஜிஸ்ட்ரேட். அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹரியானாவுடைய செகண்ட் கைட்லைன் என்னென்னா, 155 கிளாஸ் 2ல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஆர்டர் இல்லாமல் போலீஸாக ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து மேட் அவுட் ஆகாமலேயே ஒரு எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸை காஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கைட்லைன் என்ன, ஃபஸ்ட்டு கைட்லைன் வந்து அதோடைய ஃபேஸ் வேல்யூ ட்ரூன்னு எடுத்துக்கோங்க, அது ஒரு ப்ரைமா ஃபேஸை மேட் அவுட் ஆகலைன்னா அதை காஸ் பண்ணலாம். செகண்ட் கைட்லைன் என்ன, அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணல, இருந்தாலும் அதை வந்து போலீஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஆர்டர் இல்லாமல் 155 கிளாஸ் 2ல் இதில் வந்து பிஎன்எஸ்எஸில் 174 பிஎன்எஸ்எஸ் அது இல்லாமல் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ் பண்ணலாம். இப்போ செக்ஷன் 3வது கேட்டகரி, வேர் தி uncontroverted allegations made in the FIR or complaint and the evidence collected in support of the same do not disclose the commission of any offense and make out a case against the accused. இது ரெண்டாவது, ஒரு அலிகேஷன்ஸ் வருது, அந்த அலிகேஷன்ஸை கலெக்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கிறாங்க, விசாரிக்கிறத ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண பின்னாடியும் கூட இட் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் தி கமிஷன் ஆஃப் எனி அஃபென்ஸ். அப்படின்னா என்ன, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறாங்க போலீஸ், அப்போ போலீஸ் விசாரித்த பிறகும் கூட அதில் எந்த அஃபென்ஸும் டிஸ்க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அந்த கேஸை காஸ் பண்ணலாம். இது 3வது கேட்டகரி. அடுத்து 4th கேட்டகரி, வேர் த அலிகேஷன்ஸ் இன் த FIR do not constitute a cognizable offense but constitute only a non-cognizable offense. No investigation is permitted by a police officer without an order of a magistrate as contemplated under section 155 class 2 of the CRPC. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 155 கிளாஸ் 2ல் ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸை போலீஸ் விசாரிக்கிறதுக்கு தடை. அப்போ இங்கே என்ன, ஒரு எஃப்ஐஆரில் காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலை, ஆனால் மேட் அவுட் ஆகிறது ஒன்லி நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கும்போது அதை போலீஸ் விசாரிக்கக்கூடாது, மீறி விசாரிச்சிருந்தாங்கன்னா அது அந்த கேஸை எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அதை காஸ் பண்ணலாம். அப்போ இங்கே பியும் டியும் கிட்டத்தட்ட சேம் தான். அப்போ ஏபிசிடி 4 கேட்டகரி முடிஞ்சு. அடுத்து 5வது கேட்டகரி, வேர் த அலிகேஷன்ஸ் மேட் இன் த FIR ஆர் கம்ப்ளைண்ட் ஆர் ஸோ அப்சர்ட் அண்ட் இன்ஹரண்ட்லி இம்ப்ராபபிள் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் no prudent person can ever reach a just conclusion that there is sufficient ground for proceeding against the accused. ஒரு எஃப்ஐஆர்லேயோ கம்ப்ளைண்ட்லேயோ இருக்கிற அலிகேஷன்ஸ் ஒட்டு மொத்தமாக அது நம்ப தகுந்ததுக்கு அப்படியே முற்றிலும் முரணானதாக இருக்குது. ப்ரூடண்ட் பர்சன், ஒரு நார்மலான யோசிக்க தெரிஞ்ச ஒரு மனிதர், அவரே அந்த எஃப்ஐஆரை படிச்சுட்டா, அந்த கம்ப்ளைண்ட்டை படித்தா இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற இதுக்கு வரார். உதாரணத்துக்கு நான் மதுரையில் இருக்கேன், நான் என்ன சொல்கிறேன், எஃப்ஐஆரில் நான் மதுரையிலேருந்து கிளம்பி திருச்சிக்கு ஒரு 5 நிமிஷத்தில் போய் அவனை அடிச்சுட்டு நான் வந்து திரும்ப மதுரைக்கு அடுத்த 5 நிமிஷத்தில் வந்துட்டேன் அப்படின்னு என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சாதாரண ஒரு ப்ரூடன்ட் பர்சனுக்கே தெரியும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மதுரையிலேருந்து திருச்சிக்கு 5 நிமிஷத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி. இப்படி படித்து பார்த்தாலே அது தெரியுது, ஒரு ப்ரூடன்ட் பர்சன் கூட நம்ப மாட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. அப்படின்னா prudent person can ever reach a just conclusion that there is sufficient ground for proceeding against the accused. எந்த சஃபிஷியன்ட் கிரவுண்டும் இல்லை
அப்படின்றது அக்யூஸ்டுக்கு எதிரா வந்து இல்ல அப்படின்றது தெரிய வருது. ஒரு ப்ரூடென்ட் பெர்சனுக்கே தெரிய வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அத குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 5த் கேட்டகரி சொல்லுது. அடுத்து 6த் கேட்டகரி. When there is an express legal bar engrafted in any of the provisions of the code or the concerned act which under which a criminal proceeding is instituted to the institution and the continuance of the proceedings and or where there is a specific provision in the code or the concerned act providing efficacious redress for the grievance of the aggrieved party. அதாவது ஒரு எக்ஸ்பிரஸ் லீகல் பாரே இருக்குது. சில அஃபென்ஸில் சிஆர்பிசியில் இல்லை பிஎன்எஸ்எஸில் இப்போ சில அஃபென்சஸ் இருக்கும் 188 ஐபிசி இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கவே முடியாது. இப்போ ரீசெண்டாக சில சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ இது போல் சில அஃபென்சஸ் இருக்குது. அந்த அஃபென்சஸை போலீஸ் விசாரிக்க முடியாது, இல்லை எஃப்ஐஆர் போட முடியாது. ஈவன் தட் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னாலும் எஃப்ஐஆர் வந்து ஒரு சாங்ஷன் ஆர்டர் இல்லாமல், ஒரு ஹையர் அஃபிஷியலோட ஆர்டர் இல்லாமல் அதை வந்து விசாரிக்க முடியாது அப்படின்ற சில லீகலாகவே எக்ஸ்பிரஸ் லீகலாகவே ஒரு பார் இருக்கும், ஒரு தடை இருக்கும். அதை மீறியும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆரை நீங்கள் வந்து குவாஷ் பண்ணிக்கங்க. இதுதான் 6வது கேட்டகரி. அடுத்து 7வது கேட்டகரி. இந்த 7வது கேட்டகரி தான் மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுறது. இந்த 7வது கேட்டகரி தான் கோர்ட்டில் நம்ம பொதுவாகவே அதான் வந்து 7வது கேட்டகரி தான் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 7வது கேட்டகரி என்ன? வேர் எ கிரிமினல் ப்ரொசீடிங் is manifestly attended with malified and or where the proceeding is maliciously instituted with an ulterior motive for wreaking vengeance on the accused and with the view to spite him due to private and personal grudge. ஒரு ப்ரைவேட்டாகவும் ஒரு பர்சனலாகவும் ஒருத்தவருக்கு என் மேலே ஒரு கிரட்ஜ் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தின் காரணமாகவே என் மேலே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அதில் வந்து எந்த விதமான சப்போர்ட்டர் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் என் மேலே வந்து இவன் அடிச்சுட்டு போயிட்டான், இவன் அடித்ததில் எனக்கு வந்து காயமாயிருச்சு, நான் அசிங்கமாக திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் தரார். அப்போது ஒரு மனிதர் வந்து சும்மா உங்களை கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். திடீர்னு போகிறார் ஒரு மனிதர், அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கும் ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் ஒரு பகை இருக்குது. அப்போ அந்த பகையின் காரணமாக இவர் போய் என்ன பண்ணுறாரு, போய் ஒரு கம்ப்ளைண்ட் தராரு. இவன் வந்து என்னை வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ இவருக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஒரு பர்சனல் கிரட்ஜ் இருக்குது, ப்ரைவேட்டாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் நிரூபித்தாலா, அல்லது இது ஒரு மேலஃபேர் இன்டென்ஷனில் தான் நீங்கள் போட்டிருக்கு அப்படின்றத கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சஃபிஷியன்ட் எவிடன்ஸோட நம்ம காட்டிட்டாலும் அந்த இதை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த 7 கேட்டகரிஸ் தராங்க. இப்போ இந்த 7 கேட்டகரிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறுபடியும் அதை ரீவைன் பண்ணால் ஃபஸ்ட் ரீகால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபேஸ் வேல்யூ ட்ரூன்னு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பிரைமா ஃபேஸியை மேட் அவுட் பண்ணலைன்னா அதை குவாஷ் பண்ணலாம். செகண்ட், ஒரு எஃப்ஐஆர் காக்னிசபிள் அஃபென்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அதை குவாஷ் பண்ணலாம். 3வது, ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு எஃப்ஐஆரில், ஒரு கம்ப்ளைண்ட்டில், அதுவும் ஒரு பிரைமா ஃபேஸியை வந்து மேட் அவுட் பண்ணல, டிஸ்க்ளோஸ் ஆஃப் எனி கமிஷன் ஆஃப் அஃபென்ஸை வந்து அது வந்து மேட் அவுட் பண்ணல அப்படின்னா அதை குவாஷ் பண்ணலாம். அடுத்து 4வது, ஒரு எஃப்ஐஆர் ஒன்லி கான்ஸ்டியூட்ட நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், அது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை வந்து கான்ஸ்டியூட் பண்ணல அப்படின்னா அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணலாம். அடுத்து 5வது, ஒரு ப்ரூடெண்ட் பர்சனுக்கே தெரியுது அது வந்து பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணலாம். 6வது, ஒரு எக்ஸ்பிரஸ் லீகல் பார் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஸ் லீகல் பார் இருந்தும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை குவாஷ் பண்ணலாம். 7வது, ஒரு மேலஃபைர் இன்டென்ஷன் இருக்குது, உங்களுடைய ப்ரைவேட் அண்ட் பர்சனல் கிரட்ஜில் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணலாம். இந்த 7 கைட்லைன்ஸ் தவிர வேறு எதுக்குள்ளேயும் ஒரு எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண முடியாது. அந்த அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ட்ரையல் நடந்து தான் கேஸ் வந்து முடியுமே தவிர இந்த 7 கேட்டகரி ஸ்கோப்பை தாண்டி ஒரு எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது. இதில் ஃபைனலாக என்னாச்சு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், பஜன்லால் கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இது ஹைகோர்ட்டில் கொடுத்த குவாஷ் ஆர்டரை செட்டசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்லாம் வந்து இந்த மாதிரியான இந்த 7 கேட்டகரிஸ்குள்ளே வராது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசாரணையை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஹைகோர்ட் செட்டசைட் பண்ண ஹைகோர்ட் குவாஷ் பண்ண ஆர்டரை செட்டசைட் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் வந்து இவருக்கு எதிராக போட்டது வந்து சரிதான் அப்படின்ற முடிவுக்கு வந்து அந்த மினிஸ்ட்ருக்கு எதிராக எஃப்ஐஆரை முடித்தாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து தனி பர்சனல் கேஸாக
கன்சர்ன் பஜன்லாலுக்கு எதிரா நடந்தது மட்டும் இல்ல. இந்த கேஸ்ல சூப்பரா, அழகா சுப்ரீம் கோர்ட் ஒரு 7 கேட்டகரிய முடிவு பண்ணி, அந்த கேட்டகரிக்குள்ள தான் ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு, அத டிரைவ் பண்ணதுக்காக தான் இந்த கேஸ் வந்து பிரபலமா பேசப்பட்டதும், இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் பிரபலமா இருக்கிறதுக்கும் இந்த ஒரு காரணம் தான். இன்னைக்கு வரைக்கும் ஹைகோர்ட்ல ஒரு குவாஷ் ஃபைல் பண்ணோம்னா, அந்த குவாஷ்ல இந்த 7 கேட்டகரிஸ் தான் ஹீரோ. இந்த 7 கேட்டகரிக்குள்ள உங்க கேஸ் வருது அப்படின்னா, நீங்க அத வச்சே பேசி நீங்க வந்து ஒரு எஃப்ஐஆர குவாஷ் பண்ண வைக்கலாம். ஈவன் இந்த எஃப்ஐஆர் குவாஷ் மட்டும் இல்ல. இதுதான் இதோடைய பேசிக்ஸே. ஒரு எஃப்ஐஆரே குவாஷ் பண்ணும்போது இந்த கைட்லைன்ஸ்ல சார்ஜ் ஷீட்டுக்கும் இத ஃபைல் கோர்ட் கன்சிடர் பண்ணுது. டிவிசி குவாஷ்லயும் இத கோர்ட் கன்சிடர் பண்றாங்க. எல்லா குவாஷஸ்லயும் குவாஷும் வந்தா பஜன்லால் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பஜன்லால் கேஸ். இதே மாரி இன்னொரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்லயோ இல்ல வேற ஏதாவது லீகல் டாபிக்ல நம்ம சந்திப்போம். நன்றி.